கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு புது வருடம் துவங்கிவிட்டது. அனைவருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். தேவன் தாமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வருடம் அபரீதமாக ஆசீர்வதிப்பாராக. மீகா 2:13 சொல்லப்பட்டுள்ளது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வருடம் முழுவதும் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் எல்லா காரியத்திலும் முன்பாக செல்வார். அதுவும் நடந்து செல்வார் என்று எழுதியிருக்கிறது. இதை அப்படியே இந்த வருட வாக்குத்தத்த வசனமாக விசுவாசிப்போம். தேவன் தாமே இந்த வருடம் முழுவதும் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிற தடைகளை முற்றும் நீக்கி போடுவாராக. அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் என்றும் அவர்கள் ராஜா அவர்கள் முன்னே போவார் என்றும் எழுதியிருக்கிறது. நம்முடைய ராஜா யார்? நம்முடைய இயேசுதானே. அவர் நமக்கு முன்னே நடந்து போனால் அவருக்கு முன்பாக எந்த தடையும் நிற்காதே. அவருக்கு முன்பாக ஏதாவது தீங்கு வரக்கூடுமா? வராதே. அவரை தாண்டி தானே வர வேண்டும். அவரை தாண்டி நம்மை தீங்குகள் தொட விடுவாரா அவர்? ஆதலால் தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை விசுவாசித்து அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் இயேசுவே இந்த வருடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு முன்பாக சென்று இந்த வருடம் முழுவதும் நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெற உதவி செய்யும். தீங்கு எங்களை அணுகாதபடி எங்களுக்கு முன் நீர் சென்று எங்களை பாதுகாத்து கொள்ளும் என்று ஜெபியுங்கள். அப்படியே தேவன் உங்களுக்கு செய்வாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஹல்லேலூயா.